ரிவ்யூ கொடுத்தால் அதிக லாபம் என ரூபாய் 55 லட்சம் மோசடி. தூத்துக்குடி நபரை ஏமாற்றிய இருவர் குஜராத்தில் கைது. தூத்துக்குடியில் இணையதளத்தில் ரிவ்யூ கொடுத்தால் அதிகம் சம்பாதிக்கலாம் என்று டெலிகிராமில் மெசேஜ் அனுப்பி 55 லட்சத்தை சுருட்டிய குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மோசடி கும்பல் சிக்கியது எப்படி? ஆன்லைனில் ரிவ்யூ செய்தால் அதிக லாபம் ஈட்டலாம் என கூறி தூத்துக்குடியைச் சேர்ந்த நபரிடம் 55 லட்சம் ரூபாய் சுருட்டிய கும்பல் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குஜராத்தில் பதுங்கியிருந்தவர்களை தூத்துக்குடி போலீசார் கைது செய்தது எப்படி? தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் டெலிகிராமில் லிங்க் ஒன்றை அனுப்பினர். அதில் ஆன்லைன் மூலம் உணவகங்கள், விடுதிகள் உள்ளிட்டவற்றுக்கு ரிவ்யூ, ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் பிரபல கட்டுமான நிறுவனத்தின் கட்டுமானங்களுக்கு ரிவ்யூ கொடுப்பதன் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. பிரபல நிறுவனத்தின் பெயரை கேட்டு உண்மை என நம்பியவர் மர்ம நபர்கள் கூறியபடி ரிவ்யூ கொடுத்து சிறிதளவு பணத்தையும் ஈட்டியுள்ளார். பின்னர் அந்த மர்ம நபர்கள் தொடர்பு கொண்டு குறிப்பிட்ட இணையதளத்தில் முதலீடு செய்வதன் மூலமாகவும் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறினர். அதனை நம்பி அவர் மர்ம நபர்கள் கூறிய வங்கி கணக்குகளுக்கு பணம் அனுப்பும் செயலிகள் மற்றும் வங்கியின் பண பரிவர்த்தனை செயலிகள் மூலமாக பல்வேறு தவணைகளாக மொத்தம் 55,49,916 ரூபாயை முதலீடு செய்துள்ளார். ஆரம்பத்தில் கொஞ்சம் பணம் கொடுத்தவர்கள் அதன் பிறகு முதலீட்டை பெற்றுக்கொண்டு லாபத்தை கொடுக்காமல் ஏமாற்றியுள்ளனர். தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அந்த நபர் சைபர் கிரைம் போர்ட்டலில் தனது புகாரை பதிவு செய்துள்ளார். பாதிக்கப்பட்ட நபர் அளித்த புகாரின் அடிப்படையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் தூத்துக்குடி சைபர் குற்றப்பிரிவு போலீசார் அடங்கிய தனிப்படையை அமைத்து மோசடி செய்த நபர்களை கண்டுபிடித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார். அவரது உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் தொழில்நுட்ப ரீதியாக விசாரணை மேற்கொண்டதில் குஜராத் மாநிலம் சூரத் நகரைச் சேர்ந்தவர்களான 24 வயது ஜெய் சவாலியா மற்றும் 22 வயது மிலப் தக்கர் ஆகியோர் பண மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து தனிப்படை குஜராத் மாநிலம் சூரத் நகரில் பதுங்கியிருந்த 2 பேரையும் கைது செய்தது. பின்னர் சூரத் நகர் கூடுதல் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு டிரான்சிட் வாரண்ட் பெற்று பின்னர் தூத்துக்குடிக்கு அழைத்து வந்தனர். பின்னர் தூத்துக்குடி குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தூத்துக்குடி பேரூரணி சிறையில் அடைத்தனர். மேலும் இதுகுறித்து சைபர் குற்றப்பிரிவு போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வழக்கில் குற்றவாளிகளை கண்டுபிடித்து குஜராத் மாநிலம் சென்று கைது செய்த சைபர் குற்றப்பிரிவு தனிப்படை போலீசாரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் பாராட்டினார். இதுபோல் ரிவ்யூ உள்ளிட்ட ஆன்லைன் மோசடிகளில் பணத்தை கட்டி ஏமாற வேண்டாம் என பொதுமக்களுக்கு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.